என்னதா என்ன மீன் இருந்துச்சு? ஊடகமா ஊடகமா காட்டு பார்ப்போம். தட்டுங்க பார்ப்போம். இதான் பாரம்பரிய மெத்தடு, மீன் பிடிக்கிற மெத்தடு. சொறி வேறு கிடக்கோல. ஓரா கிளைக்க ஒரு சொறி இருக்கு. நெத்திலி வருது. என்ன ஒன்று ரெண்டு ஒரு மீனை வேற முழுங்கிருக்கோம். அதை இது என்ன சொறி தாத்தா? இது சரி சரி மிளகாச்சொரி. மிளகாச்சொரியா? அரிக்கத்தான் செய்யுமோ? சொரிங்கிறாத எல்லாமே அரிக்கும். மீனை வேற உள்ள முழுங்கிருக்கு. இதுதான் நண்பர்களே பாரம்பரிய முறையில் வந்து மீன் பிடிக்கிற மெத்தடு. முதல்ல கடலில் வலையை பாய்ச்சிடுவாங்க. அப்படியே இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஓடி வருவாருங்க, இவர் தான் ஆக்ஷன் ஹீரோ. இப்போ அடிப்பார். ஆக்ஷன் ஹீரோ வேலையில் இறங்கிட்டாப்புல. இப்படி அடிக்கும்போது மீன்லாம் மிரண்டு போய் அப்படி நேராக அந்த பக்கத்தில் வலைக்கு நேராக போய் வலையில் மாட்டிக்கிறோம். பெருசாக ஒன்றும் மீன்லாம் மாட்டாது. கொஞ்சம் கொஞ்சம் பொடி பொடி மீன்கள் இருக்குது. அது வந்து வீட்டுகளுக்கு வந்து சமையலுக்காக எடுத்துக்கிடுவாங்க. அது போக சில நேரங்களில் அதிகப்படியான மீன் வரும்போது அதை வந்து விற்பனைக்காக மார்க்கெட்டில் போய் போட்டுருவாங்க. நண்பர்கள் வணக்கம். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா பாம்பன் வடக்கு கிடக்கார நிற்கிறேன். இப்போ வந்து அடிவலைன்னு சொல்கிறவல்ல, இது வந்து அடிவலைன்னா அது எதுக்காகனா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் எடுக்கிறத. மட்டக்கம்பால் அடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல தண்ணி மேலே டப்பு டப்புன்னு. அது எதுக்குன்னா வலைக்கில் மீன் ஓடணும், கரையை நோக்கி இழுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி இழுத்துக்கிட்டு வரப்போகும்போது இந்த வலையை வந்து வலைக்கில் மீன் ஓடுறதுக்காண்டி அடிக்கிறது தான் அதுக்கு பேர் அடிவலை. மொத்தத்தில் இது வளைஞ்சு பிடிச்சாங்க. அதாவது கம்பு கையில் மட்டை, பச்சை மட்டை இது வச்சுருப்பாங்க. அடிடான்னு அடித்த உடனே கடலில் ஒரு 2 அடி அடிச்சோடனே சத்தம் கேட்கும். அதை பார்த்து மீன் விரண்டு ஓடி உள்ளுக்குள்ளே வலைக்கில் போயிடும். அதனால தான் இதுக்கு பேர் அடிவலை. நன்றி. இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஓடி வருவாருங்க, இவர் தான் ஆக்ஷன் ஹீரோ. இப்போ அடிப்பார். ஆக்ஷன் ஹீரோ வேலையில் இறங்கிட்டாப்புல. இப்படி அடிக்கும்போது மீன்லாம் மிரண்டு போய் அப்படி நேராக அந்த பக்கத்தில் வலைக்கு நேராக போய் வலையில் மாட்டிக்கிறோம். இப்போ மொத்தமாக வலையை எடுத்து அதில் உள்ள மீன்களை பிரிப்பாங்க.